முக்கியமான விஷயம். அம்பாசமுத்திரம் தொகுதியில வந்து சீமான் அவர்கள் வந்து பொது வேட்பாளரா வந்து போட்டி போடுறது உறுதி சொல்லிட்டாங்க. போட்டி போடுறது உறுதிட்டாங்க. 6 தொகுதியிலுமே அவங்க வந்து போட்டி போறாங்க. நாம் தமிழர் போட்டி போடுது. ஆனால் அம்பாசமுத்திரத்தில் அவர் போட்டி போடுறாரு. அவரு போட்டி போடுற மட்டும் பொது வேட்பாளர். அங்க வந்து கேண்டிடேட் இருக்க மாட்டாங்க. டிவிகே நிப்பாங்க. டிவிகே நிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து திமுகவோ அதிமுகவோ யாரும் இருக்க மாட்டாங்க. டைரக்டா அண்ணன் தான் நிப்பாரு. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா பொது வேட்பாளரா போட்டுட்டா அண்ணன் டைரக்டா சட்டசபைக்கு போயிடுவாரு. லூசு லூசு குடத்தை குப்புற வச்சு அடிக்கிற லூசு தான். நீ குடத்தை நிமித்தி வச்சு அடிச்சாலும் பைப்ல அங்க அடிச்சாதான் தண்ணி வரும். அப்பதான் நீ பிடிக்க முடியும். குடத்தை குப்புற வைக்கிறதுனால மட்டும் ஒண்ணும் ஆயிடாது. அதை புரிஞ்சுக்கிட்டு அங்க அவங்க என்ன பிளான்னா, அங்க அவர் நிக்க வச்சிட்டோம்னா தாவேக்கா ஓட்டு. எனக்கு சொல்லும் போது தண்ணி பிடிக்க வரணும்னு நினைக்கிறவன் தண்ணி கயரா வச்சு பிடிப்பான். நான் பம்ப் அடிக்க வரணும்னு அதான் பம்ப் அடிச்சு அனுப்பிச்சு விடுறாங்க. ஒரு பெண்ணை பார்த்து அதான் அதுல ஏதோ ஒரு பாட்டு போடுவாரு. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, தேர்தலில் வெற்றி பெற்று விட்டேன் என்று. ஜீரோ கன்ஃபார்ம் தானா? ஜீரோ தான், வழக்கம் போல ஜீரோ தான். இப்ப என்ன திருப்பி கேளுங்க. அதுதான் இப்போ வந்து இவர் வந்து பொது வேட்பாளர் நிக்க வச்சா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவங்க 2 பேரும் தான் காம்படிஷன். அப்படி வரும்போது அண்ணன் அங்க ஜெயிச்சிருவாரு. அங்க அவங்களோட சமூக ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. உங்க சொந்த ஊர்லயே உங்களை வந்து 4வது இடத்துக்கு தான் நிக்க வச்சிருக்காங்க. வா தம்பி எங்க இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு வெத்தலை பாக்கு போட்டு நல்லா பேசி போட்டு அப்படின்ட்டு போயிட்டாங்க. என்ன நினைச்சாங்க, 4வது ரோல இவர் இருக்காருன்னா 4வது தான் கொண்டு வரணும்னு நினைச்சிட்டானுங்களா தெரியல. 4வது